12 நாளாக தண்ணி வரலைங்க. தண்ணி வரலின்னு சொல்லிட்டு நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம். நான் கேட்டேன், குரூப்பில் போட்டிருக்கோம்னு சொல்லி 16ஆம் தேதி வரும்னு சொல்லி சொன்னாருங்க. வார்டு நம்பர் சவினா வீட்டுக்காரரு நவாஸுங்க, நவாஸ் மாமனார். இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி ஃபோனில் கேட்டாருங்க, நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க, 12 நாள் ஆச்சு தண்ணி வந்ததுக்கு, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னாரு. தெரியாதுன்னா நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க, தெரியாதுன்னு சொன்னால் என்ன பதில்னு கேட்டார். அதுக்கு வந்துட்டு நீ யாரை கேட்குறதுன்னு சொல்லி தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாருங்க. அதுக்கு இவர் எங்கள் வீட்டுக்கார் இருந்துக்கிட்டு எங்கள் வார்டு நம்பர் வந்துட்டு இப்படி வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாருங்க. நீ யாராக இருந்தால் என்னடா வாடா நீ பார்த்துட்டாங்க. வீட்டில் நாங்கள் 2வது மாடியில் இருக்கேங்க. அப்புறம் அவர் வான் கூப்பிட்டு அப்புறம் அவர் 786 ஒரு ஃபோன் வந்ததுங்க. அப்புறம் 4-5 நம்பர் வந்து எங்களுக்கெல்லாம் ஃபோன் வந்ததுங்க. 786 ஃபோன் எடுத்துன்னு எங்கள் வீட்டுக்காரர் அவரே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னமோ கேட்டேம்மா அப்படின்னாங்க. ஆமாங்க 12 நாளாக தண்ணி வரலிங்கண்ணா. ஏன்னா தண்ணி வரலிங்கண்ணா, அதனால தாங்க நான் கேட்டேன், 12 நாள் தண்ணி இல்லைன்னு கேட்டேன். இப்போ என்ன நீ வந்து நீ யாருடா, நான் யாராக இருந்தாங்க பொதுநலவாதின்னு சொல்லி மொட்டையாக சொன்னாருங்க. அதுக்கு வந்துட்டு நீ யாராக இருந்தால் என்னடா வாடா கீழே வாடா பேசிக்கிறேன், நீ கீழே வாடா கீழே நிற்கிறதுன்னு கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க. எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. எங்கள் வீட்டில் தகாத வார்த்தை பேசினோன்னே நான் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் நாங்கள் வெளியே வரலிங்க. எல்லாம் கீழே நிறையா பேர் நின்றுட்டு இருந்தனால நாங்கள் வரலிங்க. 1 மணி நேரம் கழிச்சு போயிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேங்க. அப்புறம் நான் வந்தேன்னே நவாஸுடைய மாமனார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாருங்க. வர சொன்னானே என்னை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கார சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இருக்குங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணிகண்டவங்களும் என்னை நெஞ்சிலே குத்துனாருங்க. நான் வந்து அடித்தவொடனே எனக்கு சுகரு ப்ரெஷரு, எனக்கு மூளைக்கு பிறந்தாலும் ரத்த பிளாக் ஆகிருக்குங்க. அதனால் நான் பேச முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டேங்க. அவர் வந்துட்டு ஏங்க நான் தண்ணி வலின்னு தான் கேட்டேன், வேறு என்னங்க உங்களை கேட்டால் 12 நாள் ஆச்சு தண்ணி வந்து தான் கேட்டேன், வேறு என்ன கேட்டேன், நீ யாடா தண்ணி வலின்னு கேட்கறதுக்கு யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சேர்ந்து நவாஸ் மச்சனு அவங்க மாமனார் ஒரு 4-5 பேரை சுற்றி போட்டு அடின்னு அடித்து போட்டாங்க. அப்புறம் நான் அடித்து போட்டோன்னே போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு போனாங்க. அவர் மயக்கம் போட்டார். மீண்டும் கூட்டிகிட்டு வந்து வேளாண்மை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப பல்ஸ் கம்மியாயிருச்சு, நீங்கள் கரூர் கொண்டு போயிருங்கன்னு கரூர் எழுதி கொடுத்தாங்க. கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தேன். இந்த இடம்லாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோங்க எந்திரிக்கல. மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க. அடித்தது யாருமா, என்ன கட்சிக்காரங்க, என்ன உறுப்பினர்? அவர் வார்டு நம்பர் 15ங்க, சபினா கவுன்சிலர். அவர் திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்காரர். அவங்க வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் பொண்ணு பதில் சொல்லிச்சு. எங்கள் பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுங்க. எங்கள் பொண்ணு போய் கேட்டுச்சு. அவங்க இருந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வாங்க பேசிக்கலான்னு கூப்பிட்றாங்க. இப்போ அவர் முடியாதுங்கிற பட்சத்தில் நாங்களும் போய் டிஸ்சார்ஜ் பண்ண நானும் கேட்டேன். அவங்க முடியாதவங்களை கொண்டு போய் வச்சு நீ என்னம்மா பண்ண போறேன்னு கேட்குறாங்க. பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் அது 15-20 வருஷமா இருக்கோங்க. சொந்த வீடுங்க. வந்தாலும் மீண்டும் நீங்கள் வந்தாலும் மீண்டும் வெட்டுவோம், நீ வந்து இனிமேல் இங்கே இருக்கவே முடியாதுன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அடித்து சாவடிக்க போட்டாங்க. நான் ஒருத்தி தான் இருக்கேன். புள்ள பையன்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. நான் எப்படி இனிமேல் அங்கே வீட்டுக்கு நான் போகட்டும்? இப்போ இவரே இந்த பணமாக தான் தூக்கிட்டு போகணும். என்னை ரொம்ப கொடுமை டார்ச்சர் ரொம்ப நேற்று நைட்டு பண்ணிட்டாங்க. அவன் மாமனார் வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் அந்தே போச்சுங்க. இப்போ 2வது கவரிங் செயின் வாங்கி போட்டு வந்து இப்படி பிடிச்சி என்னை இழுத்தாரு. மணி எண்டு அப்படியே மணி எண்டு. அவருக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அவர் வந்து அப்படியே ஒரே குத்து, இங்கே பாருங்க இந்த இடம் வீங்கி இருக்கு பாருங்க, ஒரே குத்துனாரு. என்னால் அடித்தாங்க முடியாமல் ஒதுங்கிக்கிட்டேங்க. அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களை யாரும் என்னன்னு யாரும் வந்து கேட்கல, எதுவும் கேட்கல. எல்லாம் சூழ்ந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. இவங்க அடித்தாங்க, சுற்றி எல்லாம் இருந்தாங்க. அந்த இடத்துல வீடியோவும் இருக்குது, கவர்மெண்ட் வச்ச வீடியோவும் இருக்குங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு இது மாதிரி வீடு கட்டி அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இது பண்ணாங்க. என்னை என்கிட்ட சண்டை கூட போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நின்னாருங்க. வெளியவான்னு கூப்பிட்றீங்க, எதுக்கு கூப்பிட்றீங்க? தண்ணி வலின்னு தானே 12 நாள் தண்ணி வலின்னு தானே கேட்டேன். வேறு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? வேறு ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணல. அம்மா பேர் சித்ராங்க. புகழூர் நகராட்சியில் 15வது வார்டில் வந்து 15-20 வருஷமாக குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது தண்ணியே வராமல் இருந்திருக்கு. அந்த வார்டு கவுன்சிலோட வேலை என்ன? தண்ணி எடுத்து வர்றது, மக்களுக்கு குடிநீர் விநியோகம் பண்ணுறது, அதுதான் அவங்க வேலை. இவங்க எங்கே 12 நாளாக தண்ணி வரலைங்கன்னு சொல்லி ஃபோனில் கேட்டிருக்காங்க. அதை வந்து தண்ணி வரலைங்கிற மேட்டரை வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. உடனே அவர் வந்து யாரை கேட்டான்னு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. கீழே வாடான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்காரர் கீழே வந்து ஏங்க என்னங்கன்னு கேட்டிருக்காரு. நடு ரோட்டில் பப்ளிக்கில் எல்லாத்துக்கு முன்னாடி பார்க்கையில் புருஷன் முன்னாடி 2 போத்தையும் அடித்து 4 பேர். அந்த யார்? நவாஸ்கான்றவர் யாருன்னா திமுக மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளருங்க.
அவங்க வீட்டுக்காரமா வந்து 15 வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். இவர் மேலே ஏற்கனவே புறம்போக்கில் ஒரு வீடை கட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இங்கேயே நாங்கள் வந்து கொடுத்தோம். அது ஹைகோர்ட்டில் வந்து அந்த வீடை இடிக்கிறதுக்கு ஆர்டரே போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த வீடை இடிக்க கிடையாது. அப்படியே தான் இருக்குது. ஹைகோர்ட் ஆர்டர் கூட அவங்க மதிக்க கிடையாது. அது தொடர்ச்சியாக அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், இந்த சம்பவம் பாருங்கள் இது எங்கே போய் முடிய போகுது நாங்கள் சொன்னோம். எனக்கு வந்து ஒரு கொலையில் வந்து நிற்கிது. அந்த அம்மா கதறிட்டு அழுகுறாங்க. லேடிஸ் ஜென்ஷன் பார்க்காம ஒரு வயசானவங்களை போட்டு அடித்து யாரும் தடுக்க கிடையாது, பார்த்துக்கலாம் அவனை அடித்து கொல்றான் பாருன்னு சொல்லி பப்ளிக்காக அடிச்சிருக்காங்க. அனைத்து வீடியோ ஃபுட்டேஜ் அதோட கொண்டு போய் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் இன்னும் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. கலெக்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஜிஹெச்சில் இதில் சொல்லிட்டாங்க. வேலாயுதம்பாளையத்தில் கரூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். நுரையீரல் பம்ப் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் வந்து 30% தான் இயங்குதுமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம அழுதுகிட்டே வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஒரு வார்டு கவுன்சிலர்கிட்ட தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டது ஒரு தப்புங்களா? அதுக்காக அது வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போய் நிற்பாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இது இப்படியே போச்சுன்னா எங்கே போய் இது அராஜகத்தின் உச்சங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது? அது நடவடிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கைன்னு நம்புகிறோம் நாங்கள். அவ்வளோதாங்க. இவங்க பொண்ணையும் கூட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன் இல்லை வெளியில் வர மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு பாதுகாப்பு இருந்தால் கொண்டு கொடுத்துருக்கோம் நாங்கள்.